நீங்க ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல், ரிசார்ட் இந்த மாதிரி இடம் வச்சிருந்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பண்ணாதீங்க. அது என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஆர்ஆர்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த எஃப்ஆர்ஆர்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நாம முதல்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோல எப்படி எஃப்ஆர்ஆர்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்கை ஷேர் பண்றேன். இந்த பேஜ்ல வந்த அப்புறமா நீங்க சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல உங்களோட யூசர் ஐடி செலக்ட் பண்ணணும். யூசர் ஐடிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கைட்லைன் கொடுத்திருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களோட யூசர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் தேவைப்படும். அதையும் நீங்க இதுல என்டர் பண்ணிக்கணும். நீங்க தப்பா என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல எரர் காமிக்கும். அடுத்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த அக்கவுண்டோட பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்ணீங்கன்னா அதை ரீசெட் பண்றதுக்கான செக்யூரிட்டி கொஸ்டின் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த டீடைல்ஸையும் கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி செக்ஷன்ல மேக்ஸிமம் ஜிமெயில் அக்கவுண்டோட பயன்படுத்திக்கோங்க. வேற ஜிமெயில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் பண்றப்போ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதுக்கான லிங்க் ரிசீவ் ஆகல. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க செப்பரேட்டா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீடைல்ஸ் உங்க கையில இருந்துச்சுன்னா தான் ஃபியூச்சர்ல பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றப்போ உங்களுக்கு தேவைப்படும். அடுத்ததா உங்களோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் இங்க கொடுக்கணும். ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ், அதுக்கப்புறமா எந்த லொகேஷன்ல உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுக்கணும். இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் டீடைல்ஸ் கொடுக்கணும். இதுல உங்களுக்கு வேற ஓனர்ஷிப் ஆட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஓனர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண அப்புறமா இந்த கேப்சா கோட இதுல பார்த்து கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதுல பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். இத பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சீல் மற்றும் சைன் எல்லாமே பண்ண அப்புறமா கீழே ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த டீடைல்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்டை நீங்க கொண்டு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.